சூரியாண்டி பூக்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறோம். எல்லாம் சூரியனை பார்த்து திரும்பி திரும்பி கொண்டிருக்கும். இப்போ பாரம் கொண்டதால் எல்லாம் சூரியனுக்கு எதிர்ப்புறமாக நிற்கிது. பாருங்க, சூரியன் அங்கே நிற்குது, இங்கே இவே எதிர்ப்புறமாக கோவம், சூரியனோட கோவம். இதற்குள்ளதான் அந்த விதையாள் இருக்குது. பூ காஞ்சி போச்சு பாருங்க, நிற்குது. பெரிய பெரிய பூக்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே மிகவும் பெரிய பூக்களாக இருக்குது பாருங்க. பூந்தடுப்பு அந்த மாதிரி பூத்து இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயில் இதில் இருந்தால் நடக்கிறாங்க. ஜெர்மனியில் வயல்வெளிக்கு போகிற பாதையில் உள்ள மரங்களில் இந்த பழங்கள் கிடந்து பிடுங்கினான். இதில் ஜெர்மனியில் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, தெரிஞ்சவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த பழத்துக்கு ஒரு தமிழ் பேர் வைக்கலாம் என்று இருக்கிறேன். யாராவது இந்த என்ன தமிழ் பேர் வைக்கலாம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல இனிமையான நல்ல சுவையான பழம், அளவான இனிப்பாக இருக்கும், நல்ல அருமையான பழம். நீங்கள் விரும்பினால் ஒரு பேரை கொண்டு சொல்லுங்கள், நான் அதற்கு தமிழ் பேர் ஒன்று வைக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். எந்த பேர் பொருத்தமாக இருக்கோ அந்த பேரை வைத்து விடுவோம். கடைக்கு வந்தால் இது மிகவும் விலை கூட, ஆனால் நாங்கள் எவ்வளவும் இந்த மரங்களை போய் பறித்து வந்து சாப்பிடலாம். வைத்துக்கொண்டு பாருங்கள் எவ்வளோ வைத்து சாப்பிடணும். ஆப்பிள், இது ஆப்பிள் தடியில் பதிவச்சு கொண்டு வந்து நடுகிறார்கள். நட்டால் அடுத்த வருஷத்துலேருந்தே காய்க்க தொடங்கிடும். இது இப்போ 2வது வருஷம். இப்படி நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். மரத்தில் இருந்து தடியை வெட்டி எடுத்து பதி வைக்கிறார்கள். பதி வைத்து போட்டு